வருகின்ற அவர்களுக்கு இடஒதுக்கீடு முதற்கிற அத்தனையும் பெற்றுத்தந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபொழுதும் அதனை அனுமதிக்காது. இன்னும் ஒரு கதையை பாருங்கள். இவையெல்லாம் மிக சமீபத்திலே நடந்த விஷயங்கள். ராமநவமி கொண்டாடப்பட்டது, தாராளமாக அனைவரும் கொண்டாடினோம் நாங்கள் அத்தனை பேருமே. ஆனால் யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? மசூதியின் மேலே நின்று கொண்டு ராமநவமியை கொண்டாடுகின்ற அந்த புகைப்படம் என்பது நமக்கெல்லாம் எத்தகைய பதட்டத்தை உண்டாக்குகின்றது. ஏன் ஒரு அரசு இதனை திட்டமிட்டு செய்ய வேண்டும்? ஏன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாமல் அவர்கள் அமர்ப்பறைக்கு வந்தார்கள்? எப்படி அமருவது, எதை பேசுவது என்றார்கள். அடுத்தது உங்களுடைய உடை மாற்றுகின்ற அறைக்கு வந்தார்கள். என்ன உடை அணிய வேண்டும் எப்பார்கள்? இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடக்கூடாது, இதை வைத்தால் நீங்கள் தோல் உரிக்கப்படுவீர்கள் என்றார்கள். இத்தனைக்கும் மேல் அடுத்ததாக மிக மிக முக்கியமாக India is a sovereign, democratic, secular, socialist republic. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் செக்யூலர் என்கின்ற அந்த மிக மிக முக்கியமான அடிநாதத்தில் இன்றைக்கு சம்மட்டி அடியாக சட்டங்களை இறக்கி கொண்டே வருகிறார். செக்யூலர் என்றால் என்ன அர்த்தம்? அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் மத நல்லிணக்கத்தோடு இந்த மண்ணில் வாழலாம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இரு போட்டு பெயர் வைக்காமல் பேரறிஞர் அண்ணாவிடம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தீர்கள், திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வைக்காமல் என்ற கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், திராவிடர் முன்னேற்ற கழகம். அது அப்படி அல்ல. இந்த மண்ணின் மீது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் வைத்து இந்த மண்ணிலே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இந்தியாவில் இறையாண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அத்தனை பேரும் இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக பெரியவர்கள் எத்துணை பாடுபட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இங்கே விளக்கி பேசினார்கள். ஆனால் விடுதலை அடைந்திருக்கிற இந்த இந்தியாவை விடுதலைக்காக ஒரு துரும்பு கூட எடுத்து போடாத ஒரு கூட்டம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம்